வணக்கம் டேங்க்ரட்ஸ் லிசனர்ஸ். இன்றைக்கி வந்து லவர் படத்தோட ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சி இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த சீன்ஸ் வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து நான் வந்து பார்த்து புரிஞ்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லவர் படம் வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த படத்தோட ரிவ்யூஸ் வந்து நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த படம் வந்து முன்னாடியே ஸ்க்ரீன் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ரிவ்யூவர்ஸ் கிட்ட வந்து கிடச்சதுக்கப்புறமாவும் ஆடியன்ஸும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லவர் படம் அவுட் அண்ட் அவுட்டாக என்ன அப்படின்னா, ஒரு ஹை லெவல் ஆஃப் பொசசிவ்னஸ் வந்து ஒரு கோவத்தோட ஒரு உச்சமாக போய் அது எந்த இடத்துல போய் லீட் ஆகி அது வந்து எண்ட் ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தில் ஒரு நிறைய சீன்ஸில் வந்து நிறைய விஷயத்தை வந்து ரிலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சீனில் வந்து ஹீரோ வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கும்போது என்ன கேட்பார் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரீடம்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவன் ரிப்ளை பண்ணுற விஷயம் என்னென்னா, என்னோடய ஃப்ரீடம் வந்து அவங்களோட ஃப்ரீடமாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து முடித்து சொல்லிவிடுவான். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் வந்து சொல்லிவிடுவான். ஸோ இதில் என்ன அப்படின்னா, யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தி இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்ஸிக்காக இருக்கக்கூடாதுன்றதில் ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் இன்னொரு மாற்று கருத்து என்ன அப்படின்னா, அவன் வந்து டாக்ஸிக்காக இல்லை, அவன் எப்படி இருக்கான்னா பொசசிவாக வந்து, அதாவது ஒரு ரொம்ப ஹை லெவலில் இருக்க பொசசிவாக வந்து என் கூட மட்டும் தான் பேசணும், இவங்க எல்லாருமே இப்போ இந்த பசங்க தான் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து புஷ் பண்ணுறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து பொய் சொல்லி இந்த இடத்துக்கு போகிற லெவலில் வந்து வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சில டைமில் வந்து அவள் பொய் சொல்லிட்டு போகும்போது ஏதாவது ஒரு டைமில் அவள் மாட்டிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற பஞ்சாயத்தை வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பஞ்சாயத்து வந்து கடைசியாக வந்து சண்டையில் முடிஞ்சு அது பாசமாக தான் ஒரு லவ் அஃபெக்ஷனாக தான் போய் முடியும். ஆனால் அதுவே எல்லா சண்டையுமே வந்து அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதோட போய் முடியாமல் பிரேக்கப்பில் போய் முடியுன்றத வந்து ஒரு சில சீன் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ பொசசிவ்னஸை வச்சு நல்லா அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் எப்படி ஹீரோ வந்து கோவப்பட்டு இந்த மாதிரிலாம் வந்து நீ அவங்க கூட பேசாத, உனக்கு என்ன தெரியும், இது தெரியும், அப்படி தெரியும்னு சொல்லி அந்த பொண்ணை புஷ் பண்ணி அந்த பொண்ணை ஒரு மாதிரி இடகுடமாக்கி விட்றது. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த படத்தில் வார்த்தைகள், அதாவது வந்து வல்கரிட்டியாக பேசுறது சரி, ஒரு சில விஷயத்தை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சரி, அதெல்லாம் வந்து பேசினா அதோட காஸ் அண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதையும் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து அவன் வந்து அந்த பொண்ணை திட்டிடுவான். அந்த பொண்ணு அப்பத்துலேருந்தே அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே இது பண்ணுறோம். அதே மாதிரி இவங்க சேர்ந்து வரலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது அந்த ஒன்று வந்து இன்னொரு வார்த்தை சொல்லிவிடும். அதுக்கு அவன் ஹர்ட் ஆயிடுவான். அதோட ரிசல்ட் தான் வந்து கிளைமேக்ஸும் அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை வந்து எடுத்து தெரிஞ்சு அந்த வார்த்தை சொன்னதுனால தான் அவன் அப்படி மாறிட்டான் அப்படின்றது வந்து எனக்கு புரியுது. ஸோ அவங்க வந்து ஃபேமிலி வைஸாக அந்த பொண்ணு கடைசியாக ரிலேட் பண்ணி சொல்லும் போது அவங்க கடைசியில் வந்து சேர மாட்டாங்க. ஸோ ஓப்பனாக சொல்லிடுறேன், அந்த படத்தில் வந்து சேர மாட்டாங்க. ஆனால் சேர்ந்து இருந்தால் வந்து அந்த படம் வந்து நல்லா இருந்திருக்காது. சேராமல் இருக்கிறனால தான் கரெக்டாக வேல்யூபிளாக ரீசனபிளாகவே இருந்தது. ஏன்னா இப்போ சொல்லி வந்து கேரக்டரைசேஷன் மாறி அவன் மாறணும்னு அவசியம் கிடையாது. அதாவது வந்து உனக்காக நான் என்னோடய கேரக்டரை மாற்றிக்கிறேன், உனக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீயாக இருக்கணும், அவங்களாக இருக்கணும். உன்னோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு ஒன்று இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் வெளியே போகிறதுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நீ பிடிச்ச விஷயத்த பேசுறது, பிடிச்ச விஷயத்த பண்ணுறது, பிடிச்ச இடத்துக்கு போகிறதுன்றதை வந்து இன்னொருத்தவங்களுக்காக மாற்றிக்க கூடாதுன்றதையும் அழகாக காமிச்சிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, அவன் எல்லாத்தையுமே மாறிட்டு கோவப்படாமல் இது பண்ணிட்டான் அப்படின்னா அந்த கோவம் வந்து உள்ளே வச்சு அது ஒரு நாள் இல்லை ஏதோ ஒரு நாளில் வந்து அது பஸ்ட் அவுட் ஆகி வெளில வந்துடும். அப்படின்ற போது பிரச்சனை பெருசாக தான் முடியும். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை கடைசியாக கிளைமேக்ஸ் வரைக்கும் அழகாக ரீசனபிளாக கொண்டு போன விஷயம் வந்து இதுக்காக தான். ஸோ அந்த ஒரு சில விடுற வார்த்தைகள் வல்கரிட்டியாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி அட்டாக் பண்ணுறக்கூடியதாகவும் சரி, பர்சனல் அட்டாக்காகவும் இருக்கும் சரி, அந்த இடத்துல அந்த கோபத்தில் அந்த வார்த்தையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். அதே மாதிரி இந்த படம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய படம். இந்த மாதிரி எனக்கு கனெக்ட் ஆகிருக்கானா நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்க விஷயந்தான் இந்த படம் வந்து சொல்லுது. அந்த
பசங்க பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, ஸோ எப்படி அவங்க வெளியே போவாங்க, ஆஃபீஸ் கல்ச்சர் எப்படி இருக்கும், அதனால் பையனுக்கு ஏன் பிடிக்க மாட்டுது, இப்போ பொண்ணோட ஆஃபீஸ் கல்ச்சர் எப்படி இருக்கிறனால நீ வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்கிறக்கூடிய பாய் ஃப்ரெண்டு, டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துலையுமே வந்து இந்த ஒரு சில சண்டைகள் வரும். ஆனால் இந்த படம் காமிச்ச விஷயம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல படம் தான், எல்லோரும் போய் பாருங்கள். ஸோ எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த கிளைமேக்ஸும் ரிவீல் பண்ணியாச்சு. ஆனால் வந்து அது ஏன் பிரிகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கான ரீசனை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்லேயே வந்து நல்ல அழகாக ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போன கதையாக தான் இந்த கதை இருந்திருக்கு. ஸோ லவ்வர் வந்து எல்லோரும் போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஆயிடுச்சு இதை அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ போய் பாருங்கள்.